முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் காரணமாக தமிழகத்தில் தொற்று நோய்களால் உயிரிழப்பு இல்லை என்கிற நிலை ஏற்பட்டுள்ளதாக சட்டப்பேரவையில் தெரிவிக்கப்பட்டது. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவின் பேரில் தமிழகம் முழுவதும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மற்றும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டதால் டெங்கு காய்ச்சல் முற்றிலுமாக தடுக்கப்பட்டது என்றும் தொற்று நோய்கள் காரணமாக உயிரிழப்பு இல்லை என்கிற நிலை ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தமிழக சட்டப்பேரவையில் இன்று கவன ஈர்ப்பு தீர்மானத்திற்கு பதிலளித்த அமைச்சர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் தெரிவித்தார். மாண்புமிகு அம்மாவுடைய அரசு எடுத்து வருகின்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கை, மாண்புமிகு அம்மா அவர்கள் அரசு ஏற்படுத்தி வருகின்ற விழிப்புணர்வு நடவடிக்கை, மாண்புமிகு அம்மாவுடைய அரசு உள்ளாட்சித்துறையோடு, பள்ளிக்கல்வித்துறையோடு, சமூக நலத்துறையோடு இந்த இன்டர் டிபார்ட்மெண்ட் கோஆர்டினேஷன் என்று சொல்லக்கூடிய அனைத்து துறைகளையும் ஒருங்கிணைத்து தலைமைச் செயலாளர் நிலையிலே ஆய்வு செய்து, துறை அமைச்சர் தலைவர்களை ஆய்வு செய்து தொடர் நடவடிக்கைகளால் தான் இன்றைக்கு இந்த டெங்கு காய்ச்சல் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை பேரவைத் தலைவராக முதலில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இன்னும் சொல்ல போனால், நீங்கள் ஒரு கருத்தை நான் பெருமையோடு இந்த அவையிலே பதிவு செய்ய வைக்க வேண்டும். இன்றைக்கு உலகத்தையே ஏற்கனவே அச்சுறுத்திய எபோலா போன்ற வைரஸ் காய்ச்சல், இன்றைக்கும் உலகத்தை அச்சுறுத்தி கொண்டிருக்கின்ற ஜிகா வைரஸ், இன்னும் சொல்ல போனால் குஜராத் போன்ற மாநிலத்தை பிரட்டி போட்டு உயிர் பலி வாங்கிய ஸ்வைன் ஃப்ளூ என்ற பன்றி காய்ச்சல், இந்திய தலைநகரமாம் டெல்லியை புரட்டி போட்ட டெங்கு காய்ச்சல், இவையெல்லாம் இந்த உலகத்தை அச்சுறுத்திய பொழுது கூட தமிழ்நாட்டு மக்களை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் இதய புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இந்த தொற்றுநோய் பாதிப்பிலிருந்து முழுமையாக காப்பாற்றி தொற்று நோயை கட்டுக்குள்ளே வைத்திருக்கின்ற அரசு மாண்புமிகு அம்மாவுடைய அரசு. தொற்று நோய்களாலே இறப்பு இல்லாத நிலையை மாண்புமிகு அம்மாவுடைய அரசு உறுதிப்படுத்தியிருக்கிறது என்பதை நான் பேரவைத் தலைவர் வாயிலாக நான் உறுப்பினர்களுக்கு பணிவோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன்.